அடுத்து ஆவலோடு உங்களோடு சேர்ந்து உங்களை விட நானும் அதிகமாக அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அதிலே மிகப்பெரிய சிறந்த சொல்லாளர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே முகமது ரிஃபாவுத்தீன் பாக்தவி ஹஜரத் ஹுசைனியா மகளிர் அரபிக் கல்லூரி அத்திக்கடையிலே அந்த கல்லூரியினுடைய முதல்வராகவும் எங்களுடைய ஜமாத் உலமா குடவாசல் வட்டார ஜமாத் உலமாவுடைய பொருளாளராகவும் பொறுப்புமிக்க எல்லா பொறுப்புகளையும் பல்வேறு வகைகளில் சிறந்தோங்க செய்யக்கூடிய அற்புதமான சொல்லாளர் இளைய சொல்லருவி இப்பொழுது பேசுவதற்காக சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வேண்டி வருகிறார்கள். நீங்கள் அனைவரும் அமைதி காத்து அவருடைய உரையை கேட்கும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். Alhamdulillah Rabbil Alamin. Salatu wa taslimun ala Ahmad al-Mujtaba Muhammadin al-Mustafa Rasulullah sallallahu alaihi wa ala alihi wa ashabihi wa atba'ihi ila yawmiddin. எல்லா புகழும் ஏக வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அன்னவர்களின் வழி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் வற்றா கருணை என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். குத்தாநல்லூர் லட்சுமாங்குடி தைக்கால் பள்ளிவாசலில் நடைபெற்று வருகிற மதரசத்துல் ஹிதாயா மக்தப் மதரசாவினுடைய 35ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் பரிசளிப்பு விழாவும் மகான் சையீது ஹுசைன்
வலியுல்லா கத்தசல்லாஹு ஸல்லல்லாஹு அஸீஸ் அவர்களுடைய கந்தூரி விழாவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த சிறப்பான விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கிற நிகழ்வினுடைய கண்ணியத்திற்குரிய தலைவர் ஹசரத் பெருந்தகை அவர்கள் உள்ளிட்ட இந்த பள்ளியினுடைய சங்கைக்குரிய இமாம், எங்களுடைய திருவாரூர் மாவட்ட ஜமாஅத் உலமா சபையினுடைய தலைவர் சங்கைக்குரிய ஹசரத் அவர்கள், முன்னிலை வகிக்கிற அனைத்து நிர்வாக பெருமக்கள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரிகள், மதரசாவில் பயில்கிற நமக்கு முன்னால் தங்களுடைய திறன்களை மிகச்சிறந்த முறையில் வெளிக்கொணர்ந்த பிள்ளைகள் அனைவருக்கும் என் முதற்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினியவர்களே, சிறந்த ஒரு அவை இந்த மஜ்லிஸிற்கு மென்மேலும் சிறப்பு சேர்க்கிற நிகழ்வுகளை உள்ளடக்கியதாகவே இந்த அவை அமைந்திருக்கிறது. துவக்கமாக கிராமத்தில் இருந்தே ஆரம்பமாக ஓதப்பட்ட அல் குர்ஆனுடைய இறைவசனத்தை ஓதிய தம்பி மஹ்பூப் அலி, கடுகு சிரித்தாலும் காரம் சிரிக்காது என்பதை போல ஒரு மினி காளியாகவே, காளிக்கான எல்லா தோற்றமுமே இருக்குது, எல்லா தோரணையுமே இருக்குது. அவருடைய பெற்றோர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், சிறந்த முறையில் இவரை இந்த துறையிலேயே இன்னும் அவருக்கு பயிற்சியும் ஆக்கமும் தந்தால் ஆகச் சிறந்த காரியாக நிச்சயம் வருவார் என்பதில் சந்தேகத்திற்கு இடம் கிடையாது. அல்லாஹ் கிருபை செய்வானாக. அதைத் தொடர்ந்து வரவேற்புரை நிகழ்த்திய நிர்வாகத்தினுடைய தகுதிமிக்க செயலாளர் அண்ணன் அவர்கள் ஒரு சிறந்த செய்தியை இங்கே பதிவு செய்தார்கள். பெண்களுக்கான மதரசாவை துவங்குவது குறித்து பேசினார்கள். கூடுதல் சிறப்பாக பெண்களுக்கான ஹிஃபுல் மதரசாவை துவங்குவதாக சொன்னார்கள். சாதாரணமாக ஹிஃபுல் மதரசாவை ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதனுடைய தாக்கமும் அது ஏற்படுத்த போகிற மாற்றமும், ஒரு ஊரிலே ஹிஃபுல் மதரசாவை ஏற்படுத்தி விட்டோம் என்றால் நிச்சயம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளை, அடுத்த சந்ததிகளை சீர்படுத்துவதற்கான முதற்கட்ட முயற்சியில், அடிப்படையான முயற்சியில் நீங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த ஊர்ல எல்லாம் ஹிஃபுல் மதரசாக்கள், பெண்களுக்கான ஹிஃபுல் மதரசாக்கள் இருக்கிறதோ அந்த ஊரிலே ஒழுக்கம் சார்ந்த முன்னேற்றம், ஒழுக்க ரீதியான முன்னேற்றத்தை பிள்ளைகளிடத்தில் நாம் கண்கூடாக பார்க்க முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த மதரசாவிற்கான துவக்க வேலைகளை அல்லாஹ் லேசாக்கி அந்த மதரசா துரிதமாக துவக்கம் பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நிச்சயம் ஒரு காலத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஒரு أشهد أن لا
حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. ஹஸரத் அவருடைய பயான் தொடர்கிறது. 8:15 மணி வரைக்கும் அவருடைய பயான் நடைபெறும். அதற்கடுத்து பரிசளிப்பு எல்லாம் தொடர இருக்கிறது. கடைசியாக இஷா தொழுகை நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இது மாணவ பிள்ளைகளுக்கான அல் குர்ஆனையும் மார்க்க அடிப்படை கல்வியை போதிக்கிற மக்தப் மதரசாவினுடைய நிகழ்ச்சி என்கிற காரணத்தினால் இது முழுக்க முழுக்க பிள்ளைகளின் திறன் சார்ந்த அவர்களுடைய திறனை வெளிக்கொணர்வதும் அவர்களுக்கான ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் ஆக்கத்தையும் வழங்குவதற்கான ஒரு சிறந்த ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. பொதுவாக பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற குழந்தை செல்வங்களை அவர்களை பண்படுத்தி பக்குவப்படுத்தி வளர்க்க வேண்டிய கடமை ஒவ்வொரு பெற்றோருக்கும் நம்மில் அனைவருக்கும் உண்டு. அல்லாஹ் குழந்தையை தருகிறான், பிள்ளைகளை தருகிறான். அந்த அல்லாஹ் வழங்கிய பிள்ளைகளை ஏதோ கடமை என வளர்க்காமல் பண்படுத்தி பக்குவப்படுத்தி அவர்களுக்கு நல்லொழுக்கம் போதித்து அவர்களை நெறிப்படுத்தி வளர்க்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை நம்மில் ஒவ்வொருவரும் நன்கு அறிவோம். அந்த பிள்ளைகளை பண்படுத்துவதற்கான தகுந்த களம், தகுந்த இடம் மக்தப் மதரசாக்கள். இந்த சிறு பருவத்திலேயே, சிறு பிராயத்திலேயே அவர்களுடைய மனதிலே பதிய வைக்கப்படுகிற குர்ஆனுடைய வசனங்களாகட்டும், நபிமொழிகளாகட்டும், துஆக்களாகட்டும், அடிப்படை சட்டங்களாகட்டும், கடைசி வரையிலும் அவர்களுடைய உள்ளங்களை விட்டு அது அகலவே செய்யாது. இந்த சிறு பிராயத்திலே போதிக்கப்படுகிற கல்விக்கு அவ்வளவு வலிமையும் அவ்வளவு தாக்கமும் இருக்கிறது. எனவேதான் தமிழிலே சொல்லுவார்கள், தமிழிலே ஒரு சொல்லாடல் உண்டு, 5இல் வளையாதது 50இல் வளையாது. 5இல் வளையாதது 50இல் வளையாது. சிறு பிராயத்திலே இருக்கும் போது அவர்களை நாம் எப்படி உருவாக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அப்படி உருவாக்குவதற்கான பதத்திலே அவர்கள் இருப்பார்கள். அந்த பதத்திலே அவர்கள் இருப்பார்கள். மண்பாண்டங்கள், மண் பாத்திரங்கள் எத்தனையோ கோணங்களிலே உருவாக்கப்பட்டு வடிவமைக்கப்படுகிறது. பானையாக, சட்டியாக, ஜாடியாக, குடுகையாக, எத்தனையோ கோணங்களிலே அதை வடிவமைக்கப்படுகிறது. அதற்கெல்லாம் மூல பொருளாக இருக்கிற அந்த களிமண், மண்பாண்டத்தை அவர்கள் தயார் செய்கிற போது தன்னுடைய கையால் அதற்கு வடிவம் கொடுப்பார்கள். வடிவம் கொடுக்கிற போது ஏதாவது கொஞ்சம் கோணலா போயிடுச்சு
அப்படின்னா எதிர்பார்த்த வடிவம் கிடைக்கவில்லைன்னா உடனே அதை மறுபடியும் கலைச்சி மீண்டும் அதை உருளையாக மாற்றி மறுபடியும் அதை ரீக்ரியேஷன் பண்ண முடியும், மீட்டு உருவாக்கம். மீண்டும் அதை நாம் எப்படி நினைக்கிறோமோ அந்த தோற்றத்தில் அந்த வடிவத்தில் அதை நம்மால் உருவாக்கி விட முடியும். களிமண்ணுக்கு மட்டும் அந்த பதம் உண்டு. கொஞ்சம் இறுகிவிட்டால் அது என்ன தோற்றத்துல என்ன கோலத்துல இருக்குதோ அந்த கோலத்துல தான் இருக்கும், நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த பிள்ளைகள் சிறு வயதிலே இருக்கிற சிறு பிராயத்திலே இருக்கிற பிள்ளைகளும் அந்த பதத்தில் தான் இருப்பார்கள். அவர்களை எப்படி உருவாக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ ஆர்வப்படுகிறோமோ அப்படி உருவாக்குவதற்கான தகுதியிலும் பதத்திலும் அந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களை மிகச்சரியாக உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலக தலைவர், பெரும் பெரும் அரசர்களிடத்தில் எல்லாம் பெரும் பெரும் ஆளுமைகளிடத்திலே எல்லாம் பேசுகிற அழைப்பு பிரச்சாரம் செய்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தர்ப்பம் கிடைக்க பெறுகிற போது வாய்ப்பு கிடைக்கிற போது சிறு பிள்ளைகளிடத்திலேயும் உபதேசங்களை நல்ல செய்திகளை சொல்வதற்கு அவர்கள் மறக்கவே இல்லை. கிடைக்கிற சந்தர்ப்பங்களில் எல்லாம் சிறுவர்களுக்கு உபதேசத்தை செய்திருக்கிறார்கள். இன்னொரு செய்தி என்னன்னா, பிள்ளைகள் சிறுவர்கள் நாம் சொல்லக்கூடிய உபதேசங்களை நல்ல கருத்து சொல்ற விஷயம் நல்லதா தான் இருக்கும். ஆனா எல்லா நேரத்திலையும் நாம சொல்லக்கூடிய விஷயங்களை பிள்ளைகள் உள்வாங்கிக்கிற மாட்டாங்க. எல்லா நேரத்திலையுமே அதை உள்வாங்கிக்கிற மாட்டாங்க. நிலைமையை பார்க்க வேண்டும். சிச்சுவேஷன் என்ன, சிச்சுவேஷனை பார்த்து அவர்களுக்கு தேவையான செய்தியை கொடுத்தால் அந்த நாம் கொடுக்கிற செய்தி நாம் கொடுக்கிற உபதேசம் அவர்களிடத்தில் நிச்சயம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் இருவேறு கருத்துக்களுக்கு இடம் இருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளில் வழிகாட்டுதலில் பிள்ளைகளிடத்திலே பேசுகிற போது சந்தர்ப்பம் பார்த்து நபி அவர்கள் பேசி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பிள்ளைகளிடத்திலே சொன்னால் உடனே அவர்கள் கவனமாக எப்போது கேட்பார்கள் என்றால், பயணத்திலே அவங்களை டிராவல்ல கூட்டு போறோம், பயணத்துல கூட்டிட்டு போறோம், வாகனத்துல உட்கார வச்சு அழைச்சிட்டு போறோம் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல பிள்ளைகளிடத்திலே சொல்லப்படுகிற செய்திகள் அவர்களுடைய மனதிலே ஆழமாக பதியும். ஏதாவது அந்த பிள்ளைகளுக்கு காய்ச்சலோ அல்லது ஏதாவது உடல் ரீதியான சோர்வோ ஏற்பட்டு கொஞ்சம் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருந்தா அப்போ அத்தாவினுடைய அம்மாவினுடைய ஆறுதல் வார்த்தைகளை அந்த பிள்ளைகள் இயல்பாகவே எதிர்பார்ப்பார்கள். அத்தா நம்மள்கிட்ட பேசணும், அம்மா நம்மள்கிட்ட பேசணும் என்கிற எதிர்பார்ப்பு அந்த பிள்ளைகளிடத்திலே இயல்பாகவே இருக்கும். அந்த நேரத்திலே நாம் அவர்களுக்கான நல்ல செய்திகளை சொல்லுகிற போது அது அந்த பிள்ளைகளினுடைய மனதிலே ஆழமாக பதியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் மிகச்சரியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நபி அவர்களுடைய வரலாற்றில் இருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு யூத சிறுவர் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்வதை வழமையாக கொண்டிருந்தார். சின்ன பிள்ளை, யூதர் தான். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையான வேலைகளை செய்து கொடுப்பதில் அவர் தன்னை ஆர்வத்தோடு ஈடுபடுத்திக் கொண்டார். ஒரு நாள் அந்த சிறுவருக்கு உடல் நலம் சரியில்லாமல் வீட்டில் இருக்கிறார். அந்த சிறுவரை விசாரிப்பதற்காக நலம் விசாரிப்பதற்காக வேண்டி தாய் உள்ளம் கொண்ட தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவரினுடைய யூத சிறுவரினுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அவன் கவனிக்குது, சின்ன பிள்ளை தான், ஏதோ பெரிய ஆள் எல்லாம் இல்லை, போயிட்டு உடம்பு சரியில்லை போயிட்டு விசாரிச்சுட்டு வருவோம் அப்படின்றதுக்கு ஈருலக தலைவர் ஒரு யூத சிறுவனை விசாரிப்பதற்காக வேண்டி வீடு தேடி சென்றார். வீட்டுக்கு வந்து போய் பக்கத்துல அந்த பிள்ளையினுடைய தலைக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு அந்த சிறுவனிடத்திலே விசாரித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்லிம்,
அஸ்லிம், நீ இஸ்லாத்தை ஏத்துக்கம்மா அப்படின்னா, நீ இஸ்லாத்தை ஏத்துக்கம்மா, நீ முஸ்லிம் ஆயிடு அப்படின்னாங்க. இதை எதிர்பார்க்காத அந்த சிறுவர் தன்னுடைய நின்று கொண்டிருக்கிற தந்தையை ஏறிட்டு பார்க்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்கல்ல, அத்தா என்ன செய்வாங்க, நாம என்ன செய்யறதுன்னு அத்தாவினுடைய முகத்தை பார்த்து அந்த பிள்ளை, அந்த சிறுவர் அத்தா என்ன சொல்றாங்க கொஞ்சமும் யோசிக்கல. அத்தா சொன்னாங்க, அத்தியால் அபல் காசி, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய். யூதர் தான், ஆனாலும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி சொல்லி செய்யுப்பா அப்படின்னா. அதே நேரம் அந்த சிறுவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், முஸ்லிமாக ஆனார் என்பது வரலாறு. சந்தர்ப்பம் அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிற சமயத்தில் நாம் சொல்லுகிற நல்ல செய்தி, நல்ல உபன்யாசம், உபதேசம் அந்த பிள்ளைகளிடத்திலே, சிறுவர்களிடத்திலே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்கான தக்க சான்று நபி அவர்களுடைய வாழ்வில் இருந்து நிறைய நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கும் உபதேசம் செய்கிற போது, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ற போது, சும்மா வெளியில விளையாட போற நேரத்துல எல்லாம் கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணக்கூடாது. அது பிள்ளைங்களுக்கு பிடிக்கவே செய்யாது. அது இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு சும்மா எதையாவது அறுத்துக்கிட்டே ஏதாவது பேர் வச்சு விட்டுட்டு போயிருக்குது. இன்னைக்கெல்லாம் நாம ஏதாவது நல்ல விஷயத்தை சொல்றதுக்கு கூப்பிட்டா வித்தியாசமா பேர் வச்சு விட்டுருக்கோம். அதனால சந்தர்ப்பம் பார்த்து பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்வதை நபி அவர்கள் நமக்கு வழிகாட்டுதலாகவே தந்திருக்கிறார்கள். அதே மாதிரி டிராவல்ல போறப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பிரயாணத்திலே வாகனத்தில் நபி அவர்களுக்கு பின்னால் நான் அமர்ந்திருந்தேன். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால உட்கார்ந்து இருந்தேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சில உபதேசங்களை செய்தார்கள். இத சொல்றது சின்ன பிள்ளையா இருக்கும்போது இல்ல, பெரிய வயதிலே மூத்ததற்கு பிறகு, பக்குவம் பெற்றதற்கு பிறகு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நபி அவங்க சொன்ன செய்தியை இந்த உம்மத்துக்கு அறிவிக்கிறாங்க. நான் சிறு பிள்ளையாக இருக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள், இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, நீ அல்லாஹ்வுடைய விஷயத்துல கவனமா இரு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். நீ அல்லாஹ்வுடைய விஷயத்திலே கவனமாக இருந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக, அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவன் ஏவுகிற ஏவல்கள், தடுத்திருக்கிற விலக்கல்களை எல்லாம் நீ பேணிக்கொள். உனக்கு ஒரு கஷ்டம் என்று இருந்தால் உன் முன்னால் அல்லாஹ் வந்து நிற்பான். உனக்கு ஒரு சோதனை என்றால் உனக்கு முன்னால் அல்லாஹ் வந்து நிற்பான். வைதா சஅல்த ஃபஸ்அலில்லா, உனக்கு ஏதாவது ஒரு தேவை என்று இருந்தால் அதை நீ அல்லாஹ்விடமே கேட்டுக்கொள். உனக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா அதை முதலில் அல்லாஹ்விடத்திலேயே நீ முறையிடு. வைதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் நீ அல்லாஹ்விடத்திலேயே உதவி தேடு. முதற்கட்டமாக அல்லாஹ்வுடைய உதவியை நாடு. இதெல்லாம் யாருக்கு சொல்றாங்க? வயதிலே மூத்த ஒரு நல்ல மெச்சூராக இருக்கக்கூடிய வயதிலே கூடியவர்களுக்கு சொல்லல, சிறுபிள்ளையாக இருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். சிறுபிள்ளையாக இருந்தாலும் சந்தர்ப்பம் பார்த்து அவர்களுக்கு நாம் கொடுக்கிற நல்லுபதேசங்கள் நிச்சயம் அவர்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரும் தாக்கத்தையும் எதிர்பார்க்காத மாற்றத்தையும் அது நிச்சயம் ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லாமல் நம்மால் சொல்ல முடியும். இந்த மாதிரியான சில சந்தர்ப்பங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கவனமாக கையாண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல சாப்பிட உட்கார்ந்து இருக்கும் போது எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறது, சாப்பாடு கொண்டு வந்து வைக்கும் போது அதுக்கு முன்னாடி சில நல்ல விஷயங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது, சந்தர்ப்பம் பார்த்து சொல்லுகிற அந்த உபதேசம்
பிள்ளைகளிடமிருந்து அகன்று விடாது, அவர்களினுடைய வாழ்நாள் முழுக்க அது அவர்களோடு இணைந்து பின்னி பிணைந்திருக்கும் என்பதற்கு ஒரு சான்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்னா இன்னொரு கலீஃபா அவர்கள் அல்ல, சின்ன பிள்ளை. அவங்க பேரு உமர் தான். உமர் இப்னு அபி ஸலமான்னு பேரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. நபி அவர்களுக்கு முன்னால் அமர்ந்து சாப்பிடுகிறார்கள். சின்ன பிள்ளை தான். சாப்பிடுகிற போது அந்த தட்டுல, சாப்பாட்டு தட்டுல இவர்களினுடைய கை அங்கும் இங்குமாக ஓடுகிறது. கொஞ்சம் இங்க எடுக்கிறாங்க, அப்புறம் அங்க எடுத்து சாப்பிடுறாங்க, இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படியே உலட்டுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கவனித்து விட்டு சொன்னார்கள், யா குலாம், யா குலாம், சிறுவனே, சம்மில்லா, முதல்ல சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும். முதல்ல சாப்பிடும் போது, சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும். வக்குல் மிம்மா யலீக, வக்குல் மிம்மா யலீக, உனக்கு நெருக்கமாக எந்த உணவு இருக்கிறதோ அங்கிருந்து தான் எடுத்து சாப்பிட வேண்டும். உனக்கு பக்கத்துல எந்த உணவு இருக்கிறதோ அந்த உணவை எடுத்து சாப்பிட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது செய்தி. அந்த உமர் இப்னு அபி ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு பிறகு சொல்லுகிறார்கள், இந்த அறிவிப்பினுடைய கடைசி வார்த்தை, ஃபமா ஸாலத் தில்க திஅமதி பஅது, ஃபமா ஸாலத் தில்க திஅமதி பஅது, அதற்கு பின்னால் அதுவே என்னுடைய உணவு பழக்கமாக மாறி போனது. காலமெல்லாம் நான் நபி அவர்கள் சொன்ன அந்த முறை மாற்றி நான் என்னுடைய உணவு பழக்கத்தை, உணவு முறையை நான் அமைத்துக் கொண்டதே கிடையாது என்றார்கள் உமர் இப்னு அபி ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சந்தர்ப்பம் பார்த்து நாம் சொல்லுகிற நல்ல செய்திகள், நல்லுபதேசங்கள் சொல்ல வேண்டிய முறையிலும் இதே அந்த சிறுவர் என்ன இப்படி சாப்பிடுற, இதெல்லாம் நல்ல பழக்கமா, இது அதட்டுதல் இல்லாமல், ஏசுதல் இல்லாமல், கண்டிப்பு இல்லாமல் அன்போடு சொல்லுகிற போது அதற்கு நிச்சயம் ஒரு தாக்கம் இருக்கத்தான் செய்யும். எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லுவான், உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா. அல்லாஹ்வுடைய வழிக்கு மக்களை அழைப்பதற்கு நீங்கள் நல்ல அறிவாற்றலை பயன்படுத்துங்கள், புத்தி கூர்மையோடு நீங்கள் செயல்பட வேண்டும். மற்றொன்று அழகிய உபதேசம். அழகிய உபதேசத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய வழியின் பக்கம் மக்களை நீங்கள் அழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சிறு பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கிற அழகிய உபதேசம் அதட்டல் இல்லாமல், விரட்டல் இல்லாமல், சந்தர்ப்பம் பார்த்து கிடைக்கிற வாய்ப்பை மிகச்சரியாய் பயன்படுத்தி நாம் சொல்லுகிற நல்ல செய்திகள் நிச்சயம் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி அந்த வார்த்தைகளுக்கு உண்டு என்பதை நாம் உறுதியாய் நம்ப வேண்டும். காரணம், வழிகாட்டியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தர்பியத், பிள்ளைகளை பண்படுத்துவதும் பக்குவப்படுத்துவதும் பெற்றோர்களாகிய நம்முடைய கட்டாய கடமை என்பதை நாம் அறிகிறோம், உணர வேண்டும். கட்டாய கடமை. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு துஆவை அல்லாஹ் கற்றுத் தருகிறார். ஒவ்வொரு பிள்ளையும் தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி செய்ய வேண்டிய துஆவை அல்லாஹ்வே சொல்லித் தரான். அத்தா அம்மாவுக்காக வேண்டி துஆ செய்யின்னு மட்டும் அல்லாஹ் சொல்லல. துஆ செய்யின்னு சொன்னா ஏதாவது ஒரு நேரம் செய்வாங்க, இல்லைன்னா மறந்துடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட துஆவை அல்லாஹ்வே சொல்லுகிறான். வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இந்த துஆவை நீங்க ஓதுங்க. இந்த துஆவை உங்களுடைய பெற்றோர்களுக்காக, தாய் தந்தையருக்காக வேண்டி நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குர் ரப்பிர்ஹம்ஹுமா
அர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இந்த துஆவை நாம் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறார், பெற்றோருக்காக எப்படி துஆ செய்யணும் அப்படின்னா, ரப்பிர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ் என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நீ அருள் செய்வாயாக, என் தாய்க்கும் தந்தைக்கும் நீ ரஹ்மத் செய்வாயாக. கமா ரப்பயானி சகீரா, நான் சின்ன பிள்ளையாக இருந்தபோது என்னை பண்படுத்தி பக்குவப்படுத்தி வளர்த்தார்களே, அதுபோல என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நீ அருள் செய்வாயாக, ரஹ்மத் செய்வாயாக என்ற துஆவை கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறார். இதுல ரெண்டு செய்தி. கமா ரப்பயானி சகீரா, என்னுடைய தாயும் தந்தையும் என்னை எப்படி பக்குவப்படுத்தி வளர்த்தார்களோ அதுபோல, சும்மா இல்லை, நான் வளர்ந்ததற்கு பிறகு அல்ல. கமா ரப்பயானி சகீரா, சிறு பிள்ளையாக இருக்கிற போது என்னை அவர்கள் பக்குவப்படுத்தினார்கள், என்னை பண்படுத்தினார்கள், எனக்கு நல்லொழுக்கம் போதித்தார்கள், எனக்கு நல்வழி காட்டினார்கள். அதற்காக என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நீ ரஹ்மத் செய்வாயாக, இந்த துஆவை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறார். அல்லாஹ் சொல்லித் தருகிறார். சாலிஹான பிள்ளைகள் யார் என்றால், தன் தாய்க்கும் தந்தைக்கும் எந்த பிள்ளை ஒவ்வொரு தொழுகையிலேயும் துஆ செய்கிறதோ அந்த பிள்ளை சாலிஹான பிள்ளை, அந்த பிள்ளை சாலிஹான பிள்ளை. நாம் விட்டு செல்லக்கூடிய இந்த துன்யாவிலே நாம் நம்முடைய சொத்தாக நாம் பார்ப்பது நம்முடைய வீடு வாசலை, நம்முடைய வாகனங்களை, நம்முடைய சொத்து சுகங்களை நாம் விட்டு செல்கிற சொத்தாக நாம் நினைக்கிறோம். கிடையாது. நம்முடைய மௌத்தோடு அது நம்முடைய சொத்து இல்லைன்னு ஆயிடுது. ப்ராப்பர்ட்டி கை மாறிடுது. நேம் எல்லாம் டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். அக்கவுண்ட்ல பாஸ்புக்ல முதற்கொண்டு பெயரை மாற்றி அதனால் வரையிலும் நாம் போட்ட கையொப்பம் இனி வேறு நம்முடைய பிள்ளைகள் அல்லது நம்முடைய அத்தாரிட்டியாக யார் வர்றாங்களோ அவங்க கையெழுத்து போடுவாங்க. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி சேமித்து வைத்து செல்கிற ஒரு சேதனம் அது, அவ்வளவுதான். ஆனால் இந்த உலகத்தில் நாம் மரணிக்கும் போது நமக்கான சொத்தாக இந்த துன்யாவிலே நாம் விட்டு செல்வது நம்முடைய பிள்ளை செல்வங்கள் மட்டும்தான். நம்முடைய பிள்ளை செல்வங்கள், நாம் பெற்ற பிள்ளைகள் தான் நமக்கான சொத்து என்பதை நாம் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கதா அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாத், ஒரு மனிதர் வஃபாத் ஆகிவிட்டால் அவருடைய எல்லா அமல்களுமே முடிந்து போகிறது, அதனுடைய நன்மை முற்று பெறுகிறது. ஆனால் 3 காரியங்கள் அதனுடைய நன்மை மரணத்திற்கு பிறகும் மௌத்திற்கு பிறகும் கூட அந்த நபரை தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். 3 விஷயங்கள். ஒன்று, வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, அந்த இறந்து விட்ட தாய்க்காக தந்தைக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகள். நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய துஆ நம்முடைய வஃபாத்திற்கு பிறகும் கூட அதனுடைய பலனை நாம் அனுபவித்துக் கொண்டே இருப்போம். இப்ப நம்முடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக, நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக, நற்பண்பு மிக்க பிள்ளைகளாக நாம் வார்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் கடப்பாடும் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அவருடைய பொருத்தத்தையும் நாளை அவனுடைய சன்னிதானத்திலே நின்று கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு உரிய பதிலை தர வேண்டும் என்றால், நம் பிள்ளைகள் குறித்து அல்லாஹ் கேட்கிற கேள்விகளுக்கு உரிய பதிலை கொடுக்க வேண்டும் என்றால், நம் பிள்ளைகளை அல்லாஹ்வும் ரசூலும் எந்த வகையில் எந்த முறையில் பண்படுத்தி பக்குவப்படுத்தி நல்லொழுக்கம் போதித்து வளர்க்க சொன்னார்களோ அந்த முறையிலே வளர்த்தால் மட்டுமே அல்லாஹ்விடத்திலே உயரிய கண்ணியத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும்.
வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட சாலிஹான பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை வார்த்தெடுப்பதற்கும் வளர்த்தெடுப்பதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் கிருபை செய்தருள் புரிவானாக. நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வஃபாத்திற்கு பிறகு நமக்கு துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளாக அல்லாஹ் நம்முடைய குழந்தை செல்வங்களை ஆக்கி அருள்வானாக. அடுத்த தலைமுறை பிள்ளைகளை அல்லாஹ் சாலிஹானவர்களாக, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான வழி நடப்பவர்களாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. சையதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாக்கமுல்லாஹு கைரல் ஜஸா பித்தாரை. அதையெல்லாம் பின்பற்றி வாழுகிற அற்புதமான நல்ல செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கும் தௌஃபீக் செய்தவர்கள் புரிவானாக. இப்பொழுது ஹஸரத் அவர்கள் பொன்னாடை சம்பந்தமான சில விஷயங்களை பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான அற்புதமான உரை. இன்னமும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்ற ஆசைதான் காலத்தின் கட்டாயம் ஹஸரத் அவர்கள் நிறுத்திக் கொண்டார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து அல்லாஹ் சந்தர்ப்பம் தருகின்ற பொழுது அவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இந்த மதரசத்துல் ஹிதாயா அல்லாஹ்வுடைய கிருபையினால் 35 ஆண்டு காலங்கள் அது தொடர்படியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய பெரும் உதவியால் நடைபெறுகிறது. அதுக்கு வெள்ளிக்காரணமாக இருக்கின்ற அருமை சகோதரர் ஏஎம் முகமது ஜியாவுத்தீன் ஹாஜியார் அவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஹயாத்தையும் நோயற்ற வாழ்வையும் சரீர ஆரோக்கியத்தையும் உடல் ஆபியத்தையும் அல்லாஹ் நிரந்தரமாக தருவானாக. பிரார்த்தனையோடு அவர்களை துஆ செய்து வேலப்பள்ளி நிர்வாக சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஃபாரூக் ஹாஜியார் அவர்கள் ஏஎம் ஜியாவுத்தீன் அண்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவிப்பார்கள். அத்தோடு மௌலவி அபூபக்கர் உலவி அவர்கள் எழுதிய ஒரு புக்கையும் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. அடுத்து எங்களை எல்லாம் உருவாக்கிய இந்த மண்ணுடைய மைந்தர் ஆயிரக்கணக்கான உலமாக்களை உருவாக்கி அவர்களை பேச வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற பெண்களை வித்தகர் மரியாதைக்கு உரித்தான ஹதரத் கபலா தாமத் பரகாத்துஹு அவர்களுக்கு மேலப்பள்ளி நிர்வாகத்தினுடைய தலைவர் அவர்கள் இந்த பொன்னாடையும் இந்த புக்கையும் அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. அடுத்தபடியாக பரிசளிப்பு முதலாம் வகுப்பு மரியாதைக்குரிய ஜியாவுத்தீன் அண்ணன் அவர்கள் இந்த பரிசுகளை வழங்குவார்கள். சாவுலத்திலிருந்து வகுப்பு டி ஆர் முகமது அஸ்பர், முகமது அஸ்பர் அங்கே உட்கார்ந்து சம்பளம் சம்பளம். ஹெச் முகமது ரியாஸ், ரியாஸ் அவன் அண்ணன் இருக்காங்கல்ல, நீங்க உட்கார்ந்து. எம்ஜி முகமது நஃபஹான், நஃபஹான் சாவலஸ் வந்ததுனா எல்லாரும் அறியலாம். முகமது அஜ்மல் முகமது அஜ்மல்,
எம்ஜே முகமது ஹனான், திப்பு சுல்தான், முகமது இஸ்மாயில், முகமது தையீபு, நிஅமத் நிசா, முஸ்ஃபிதா தஸ்னீம், ராயிசா இல்ஹாம், நசீஹா, சாலிஹா ஃபஹனாஸ். பரிசுகளை வழங்கிய ஜியாவுதீன் அவர்களுக்கு நன்றி. இரண்டாம் வகுப்பு பரிசுகளை அவர்களுடைய மச்சான் பாசத்திற்குரிய அருமை சகோதரர் கே அப்துல் வஹாப் அவர்கள் வழங்குவார்கள். இரண்டாம் வகுப்பு முகமது இலியாஸ், முகமது சஃப்வான் சம்பளம், சஃப்வான், அப்துல் பாரி, சிந்திகுமார் அப்துல் பாரி வரலையா? வந்தாரா? தண்ணி பாட்டு அப்துல் பாரிக்கு தண்ணி பாட்டு, தண்ணி பாட்டு இதுல தண்ணி பாட்டு. முகமது ஜாசி தாம்பரம், முகமது இப்ராஹிம் தாம்பரம், தாம்பரம் தாம்பரம் சோழர்கள் பெற்றலாம். முகமது இப்ராஹிம் தாம்பரம், உமைர் தாம்பரம், முகமது அஸ்பக் தாம்பரம், அபூ ஹுரைரா தாம்பரம். எல்லாம் தாம்பரம். திருக்காமி பார்க்க அபூ ஹுரைரா, முகமது வாஜித், ஜுமானா ஷரீப், ஜுமானா ஷரீப், சுமையா ஜாஸ்மின், பரிசுகளை வழங்கிய மகாமன்னன் அவர்களுக்கு நன்றி. அடுத்து மூன்றாம் வகுப்பு பரிசுகளை நமது பெரியபதி தலைவர் மரியாதைக்குரிய அப்துல் கலாம் ஆஜியார் அவர்கள் வழங்குவார்கள். முகமது ஆதில் கலர்வாடி, கலர்வாடி அதில் அதில் கலர் மாடி அங்க முகமது ஈசா சம்படம், ஈசா சம்படம், சம்படம். முகமது இம்தியாஸ் சம்படம், எல்லாரும் சம்படம். இம்தியாஸ். முகமது உவைஸ், உவைஸ் சம்படம், சம்படம். பாரிஸ் அஹமது, பாரிஸ் அஹமது. முகமது தௌஃபீக், தௌஃபீக். முகமது இம்ரான், முகமது இம்ரான். சீக்கிரமா படிச்சுதான் லேட்டா வர பரிசுவாங்க. பரிசுகளை வழங்கிய சாதியார் அவர்களுக்கு நன்றி. அடுத்து 4ஆம் வகுப்பு பரிசுகளை
மேலப்பள்ளியினுடைய தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். 4ஆம் பள்ளி முதல் பரிசு பாத்திமா ஜஹரா கலர்வாழ். 2ஆம் பரிசு முகமது ஷபீக் பானை. 2ஆம் பரிசு முகமது முசம்மில் பானை. முகமது ரகீப் சம்படம். முகமது இப்ரான் கண்ணாடி எப்படிங்க சம்படம். முகமது ஆஷிக் சம்படம். தஸ்லீமா நஸ்ரி சம்படம். பரிசுகளை வழங்கிய மேலப்பட்டி வாசல் போட்டியின் பரிசுகளை சின்னப்பள்ளி நிர்வாகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய வியாபாரிகள் வழங்குவார்கள். 4ஆம் வகுப்பு போட்டி பாத்திமா ஜஹரா ஹாட் பாக்ஸ். பாத்திமா ஜஹரா அடுத்து முகமது முசம்மில் வாழி. முகமது ஷபீக் பானை. முகமது ரகீப் பானை. தஸ்லீமா நஸ்ரி தஸ்லீமா நஸ்ரி ஆஷிக் பரிசுகளை வழங்கிய சின்னப்பள்ளியை சிறக்கி அவர்களுக்கு நன்றி. மேலப்பள்ளியினுடைய செயலாளர் ஷஹாபுதீன் அவர்கள் இந்த பரிசுகளை வழங்குவார்கள். 3ஆம் வகுப்பு போட்டி 4 இமாம்களின் மாலிக் ரஹ்மத்துல்லா அவர்களை பற்றி பேசிய முகமது ஆதில் பாலி. ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவர்களை பேசிய முகமது ஈசா சம்படம். சைத்தானுக்கு 7 வானத்தில் 7 பெயர்கள் இத்தியாசு சம்படம். நான்கு இமாம்கள் இமாமுல்லாஹ் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி எம் முகமது உபைஸ் பாய். துஆக்கள் பாரிஸ் அஹ்மது சம்படம். பாரிஸ் அஹ்மது. சூறாக்கள் மன்னன் முகமது தௌஃபீக் பானி. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி பேசிய முகமது இம்ரான் பாய். பரிசுகளை வழங்கிய மேலப்பள்ளி செயலாளர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து அற்புதமான முறையில் வாக்கு சொன்ன ஊர்பள்ளியினுடைய முகவல்லி தாரமேனன் அவர்கள் பானை.
அடுத்து 2ஆம் வகுப்பு கலிமாக்களை சொன்ன அபூ ஹுரைரா பானை. அபூ ஹுரைரா 2ஆம் வகுப்பு இல்லையா? துஆ உமைர் சம்பளம். ஜுமானாசிரி சம்பளம். ஜுமானாசிரி துஆ மரணம். முகமது இலியாஸ் சம்பளம். சம்பளம் ஜுமானாசிரி தாம்பரம் ஏற்கனவே போனது கை வச்சிருக்கிறோம். முகமது இலியாஸ் தாம்பரம். ஜாஸ்மின் தாம்பரம். முகமது அஸ்பத் தாம்பரம். பரிசுகளை வழங்கிய காலநிலை அவர்களுக்கு நன்றி. 1ஆம் வகுப்பு போட்டி மேலப்பகுதியுடைய முத்தவல்லி அமைதியில் இருப்பிடம் ஆதம் ரஹிமன்னன் அவர்கள் இந்த பரிசுகளை வழங்குகிறார்கள். 404 தலைமுறை சிபி முகமது அஸ்பர். முகமது இலியாஸ். முகமது இலியாஸ். அரபு நாவல்கள் நபஹா தாம்பரம் அஜ்மல். சிலாத்து கடமைகள் எம்கே முகமது அண்ணான் தாம்பரம். கலிமா சொன்ன திப்பு சுல்தான் முகமது இஸ்மாயில் முகமது தையீபு பானை. முகமது இஸ்மாயில் முகமது தையீபு முஸ்பிதா தஸ்லீம். முஸ்பிதா தஸ்லீம் தாம்பரம். கலிமா சொன்ன ராயிசா இல்லஹா பானை பானை. நசீஹா பானை. நசீஹா சாலிஹா பிரஹயாஸ். போட்டிகள் சிறப்பு பரிசுகள் மரியாதைக்குரிய அப்துல் ரஷீத் அண்ணன் அவர்கள் 5 தப்சீர்களையும் 5 அபூபக்கர் ஸிதீக் எழுதிய புக்குகளையும் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். தண்ணி வாங்கியும் வாங்கி கொடுத்தாங்க. ரஷீத் அண்ணனே இதை கொடுத்துருவாங்க. 4ஆம் வகுப்பு பாத்திமா ஜஹரா தப்சீர். பாத்திமா ஜஹரா ஷஃபி ஒரு தப்சீர்
அது வந்தவா ஷபீக் ஆதில் முகமது உமைர் அஸ்பர் என்ன வரும் கட்டி போட்டு அந்த புக்கை விழா தலைவர் அவர்களுக்கு அண்ணன் அவர்களுக்கு சிறப்பு பேச்சாளர் இபாவுதீன் ஹசரத் அவர்களுக்கு அண்ணன் அவர்கள் அந்த புக்கை வழங்குவார். மேலப்பள்ளியினுடைய தலைவர் அவர்களுக்கு இந்த புக்கை வழங்குவார். அடுத்தபடியாக 3 மேலப்பள்ளி நிர்வாகம் 3 பள்ளிகளை நிர்வகிக்கின்றார்கள். இந்த பள்ளி மேலப்பள்ளி நூற்பள்ளி ஆக 3 பள்ளிகளிலும் படிப்பதுகின்ற ஆலிம்களுக்கும் வாத்தியர்களுக்கும் ஊர்சுத்தி அப்துல் முகமது ஹாதியார் அவர்கள் இந்த பரிசுகளை வாங்கி தருகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உடல் ஆசிரியத்தை தருவாராக. நீண்ட ஹயாத்தோடு எல்லா அறுவையும் பெற்று வாழ அல்லாஹ்வும் தௌஃபீக் செய்வாராக. மதரசாவுடைய ஆசிரியர் சித்தி சாதிக்கு 2 நிகழ்வு வாங்க சாதிக்க கடை யோசிக்க கொடுங்க. சித்திக்கு சாதிக்கு வாங்கிடுங்க. அடுத்து சாவலருக்கு தமிழ்நாடு விழா தலைவர் அதற்கு அவர்கள் நூற்பள்ளியினுடைய இமாம் மரியாதைக்குரிய என்னுடைய கல்லூரி அப்துல் ரஹ்மான் அதற்கு வரல. நைவசத்துக்காக போயிட்டாங்க. அப்துல் ரஹ்மான் நான் நைல் இருந்தேன் போயிட்டேன். அடுத்து மேலப்பள்ளியினுடைய முஅத்தின் அப்துல் ரஹ்மான் இல்லையா ஹஜ்ஜால் மஸ்ஜிதினுடைய முஅத்தின் சகோதரர் ஜாபர் அவர்கள் மேலப்பள்ளி கணக்குப்பிள்ளை ராவுக்கு ரஹிமண்ணா 2 Ajiwala begitu pula. Ekal Panima அவர்களுக்கு பரிசுகளை ரசீதர் நண்பர்
அடுத்தபடியாக பாசமிகு அருமை சகோதரர் ஜெயம் ஹபிபுல்லா அண்ணன் அவர்கள் நன்றிகளை நல்குவார்கள்.
சாரந்தோறும் அப்பா தர்காவை சுத்தம் செய்து உதவிய அஜீஸ் குழுவினர் மற்றும் மதுக்கூரா முகமது அலி அவர்களுக்கும் கோர்வை சாகை போன்றவற்றை ஏற்பாடு செய்த ஜனாப் சாதிக் அவர்களுக்கும் ஜனாப் சிலிமி காசம் அவர்களுக்கும் மேலப்பள்ளி நிர்வாகத்தில் உள்ள உலமாக்கள் அவர்களுக்கு சிறப்பு பரிசுகளை ஏற்பாடு செய்த ஜனாப் பி.கே. அப்துல் முகமது அவர்களுக்கும் மாணவர்களுக்கு காட்சி புத்தகங்கள் மற்றும் தண்ணீர் வழங்கிய அப்துல் ரஷீத் அவர்களுக்கும் எங்களது வணக்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த விழாவினை சிறப்பித்த பெற்றோர்கள், பெரியவர்கள், நண்பர்கள் மற்றும் விழாவினை பங்கேற்ற குழந்தைகள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஏழை இறைவனை சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரையும் என்றென்றும் நிரம்புவதாக என முயற்சியதனாக எனது நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொடி வாங்கி தந்த தௌஃபீகாவுக்கும் நன்றி. அடுத்து இத்துடன் மதரசா இந்த ஆண்டு நிறைவு பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பின்னால் ஏப்ரல் 18ஆம் தேதி வியாழக்கிழமை 6 நோன்பு முடிஞ்ச உடனே மதரசா ஆரம்பமாகும். பிள்ளைகள் அத்தனை பேர்களும் இன்னமும் அதிகமாக வந்து கல்வியை கற்க வேண்டுமாய் மிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் மதரசா இந்த ஆண்டு விடுமுறை விடப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் ரமலான் முடிந்து ஏப்ரல் 18ஆம் தேதி 6 நோன்பு முடிஞ்ச உடனே மதரசா ஆரம்பமாகும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم قوم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وسواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون إنما تنذر من اتبع ذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة وأجر كريم. إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين. وضرب لهم مثلا أصحاب القرية إذ جاء المرسلون إذ أرسلنا إليهم اثنين فكذبوهما فعززنا بثالث وقالوا إنا إليكم مرسلون قالوا ما أنتم إلا بشر مثلنا وما أنزل الرحمن من شيء إن أنتم إلا تكذبون قالوا ربنا يعلم إنا إليكم لمرسلون وما علينا إلا البلاغ المبين قالوا إنا تطيرنا بكم لئن لم تنتهوا لنرجمنكم وليمسنكم إلا عذاب أليم قالوا طائركم معكم وإن ذكرتم لأنتم قوم مسرفون وجاء من أقصى المدينة الذي يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون وما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون أأتخذ من دونه آلهة يريد الرحمن بضر لا تغني عني شفاعتهم شيئا ولا ينقذون إني إذا لفي ضلال مبين إني آمنت بربكم واسمعون قيل ادخل الجنة قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين وما أنزلنا على قومه من بعده من من السماء وما كنا منزلين إن كانت منا صيحة واحدة فإذا هم خامدون يا حسرة على العباد ما يأتيهم من رسول إلا كانوا به يستهزئون ألم يروا كما أهلكنا قبلهم من القرون أنهم إليهم لا يرجعون وإن كنا لما جميع لدينا محضرون وآية لهم الأرض الميتة أحييناها وأخرجنا منها حبا فمنه يأكلون
وجعلنا فيها جنات من نخيل وأعناب وفجرنا فيها من العيون ليأكلوا من ثمره وما عملت أيديهم فلا يشكرون سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض ومن أنفسهم ما لا يعلمون وآية لهم الليل نستقبل النهار فإذا هم مظلمون والشمس تجري لمستقر لها ذلك تقدير العزيز العليم والقمر قدرناه منازل حتى عاد كالعرجون القديم الشمس ينبغي لها أن تدرك القمر والليل سابق النهار وكل في فلك يسبحون وآية لهم أنا حملنا ذريتهم بالفلك المشحون وخلقنا لهم من مثله ما يركبون وإن نشأ نغرقهم فلا صديق لهم ولا هم ينقذون إلا رحمة منا ومتاعا إلى حين وإذا قيل لهم اتقوا ما بين أيديكم وما خلفكم لعلكم ترحمون وما تأتيه من آية من آيات ربهم إلا كانوا عنها معرضين وإذا قيل لهم انفقوا مما رزقكم الله قال الذين كفروا للذين آمنوا أنطعم ولو يشاء الله أطعمه إن أنتم إلا في ضلال مبين ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين ما ينظرون إلا شيئا واحدة تأخذهم يخصمون فلا يستطيعون توصية ولا إلى أهلهم يرجعون ونفخ بالسور فإذا هم من الأجداث إلى ربهم ينسلون قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون إن كانت إلا صيحة واحدة فإذا هم جميع لدينا محضرون فاليوم لا تظلم نفس شيئا ولا تجزون إلا ما كنتم تعملون إن أصحاب الجنة لهم في شغل فاكهون هم وأزواجهم في ظلال على الأرائك متكئون لهم فيها فاكهة ولهم ما يدعون سلام قولا من رب رحيم وامتازوا اليوم أيها المجرمون ألم أعهد إليكم يا بني آدم ألا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين وأن اعبدوني على صراط مستقيم ولقد أضل منكم جبلا كثيرا أفلم تكونوا تعقلون هذه جهنم التي كنتم توعدون اصلوها اليوم ما كنتم تكفرون اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم ما كانوا يكسبون ولو نشاء لطمسنا على أعينهم فاستبقوا الصراط فأنى يبصرون ولو نشاء لمسخناهم على مكانتهم وما استطاعوا مضيا ولا يرجعون ومن نعمره نكسه في الخلق ولا يعقلون وما علمناه الشعر وما ينبغي له هو إلا ذكر وقرآن مبين لينذر من كان حيا ويحد القول على الكافرين أولم يروا أنا خلقنا لهم ما عملت أيدينا نعما فهم لها مالكون وذللناها لهم فمنها ركوب منها يأكلون ولهم فيها منافع ومشارب ولا يشعرون واتخذوا من دون الله آلهة لعلهم ينصرون لا يستطيعون نصرهم وهم لهم منهم محضرون فلا يحزنك قولهم إنا نعلم ما يسرون وما يعلنون أولم ير الإنسان أنا خلقناه من نطفة فإذا هو خصيم مبين وضرب لنا مثلا ونسي خلقا قال من يحيي العظام وهي رميم قل يحييها الذي أنشأها أول مرة وهو بكل خلق عليم الذي جعل لكم من الشجر الأخضر نارا فإذا أنتم منه توقدون أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى وهو الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا يقول له كن فيكون فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. திருவாரூர் சீமாட்டி சில்க் ஹவுஸில் இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறாப்புல. அதாவது நம்ம மால்சாவில் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிய ஃபாத்திமா ஜஹரா, முகமது ஆதில், உமைர் இந்த 3 பேர்களுக்கும் அவங்க கடையில் ஜாமான் வாங்கினா டிஸ்கவுண்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்கு 750 ரூபா, செகண்ட் ப்ரைஸு 500 ரூபா, தேர்ட் ப்ரைஸு 250 ரூபா, பாக்கி எல்லா பொருள்களுக்கும் 100 ரூபா ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் அவங்க கடையில் ஜாமான் வாங்கினா லெஸ் ஆகி தருவாங்க சொல்லியிருந்தாங்க, நான் மறந்துட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா நபி Salam
துவாவுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் இஷாவுடைய ஜமாத் நடைபெறும். அனைவரும் பங்கேற்று செல்வார் என்பது கேட்கும். الحمد لله رب العالمين اللهم لك الحمد ولك الشكر يا رب يا الله اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما ولا تجعل فينا ولا منا ولا معنا شقيا ولا مطرودا. اللهم تمم نياتنا وحسن مقاصدنا إنك على كل شيء قدير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم اللهم صل وسلم وبارك عليه. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.